அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்று காணப்போகும் தலைப்பு ஜின்களின் உணவுகள். மனிதர்கள் உண்டுவிட்டு எரியும் எலும்புகளும் கால்நடைகளின் சாணங்களும் கறிக்கட்டைகளும் ஜின்களின் உணவாகும். சாப்பிடுவதற்கு இவற்றில் ஒன்றுமில்லையே என்று நமக்கு தோன்றினாலும் ஜின்களுக்கு அதில் அல்லாஹ் நிறைவான உணவை வைத்துள்ளான். நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் ஜின்களின் உணவு எலும்பு, சாணம், கறிக்கட்டை என்று? வாருங்கள் ஹதீஸை காண்போம். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நசீபீன் என்னும் இடத்தை சேர்ந்த ஜின்களின் குழு ஒன்று வந்தது. அவை நல்ல ஜின்களாய் இருந்தன. அவை என்னிடம் உணவு தரும்படி கேட்டன. நான் அவை எந்த எலும்பையும் எந்த கெட்டி சாணத்தையும் கடந்து சென்றாலும் அதில் உணவை பெற்று கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடம் அவற்றிற்காக பிரார்த்தித்தேன் என்று பதிலளித்தார்கள். ஹதீஸ் புகாரி. மற்றொரு ஹதீஸில் ஜின்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட உணவு குறித்து கேள்வி கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் பெயரை சொல்லி அறுக்கப்பட்ட ஒவ்வொரு பிராணியின் எலும்பும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாகும். அது உங்கள் கரங்களில் இறைச்சியை விட நிறைவானதாக இருக்கும். ஒவ்வொரு கெட்டி சாணமும் உங்களுடைய கால்நடைகளுக்கு தீவனமாகும் என்று கூறினார்கள். பின்னர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களிடம், நீங்கள் இயற்கை கடனை நிறைவேற்றிய பின்பு எலும்பு, கெட்டி சாணம் ஆகிய அவ்விரண்டின் மூலம் துப்புரவு செய்யாதீர்கள். அவ்விரண்டும் உங்களுடைய சகோதரர்களான ஜின்களின் உணவாகும் என்று கூறினார்கள். ஹதீஸ் முஸ்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.